You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனை அறிந்த பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள்? இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. எங்கே இருக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள்? ரெண்டு வார்த்தையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 58 வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். இன்னொரு வார்த்தை 69 வசனம். மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தையை வைத்து நமக்கு ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்கள் என்ன பதில் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின அநேக சீடர்கள் உண்டு, அநேகர் உண்டு. அவரிடத்தில் வந்தவர்கள், நன்மை பெற்றவர்கள், நன்மை பெற வந்தவர்கள், வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், இப்படி பலரெல்லாம் வந்தாங்க. பேதுரு என்று சொல்லப்பட்ட ஒரு மீனவன், ஆண்டவர் அவரை பார்த்தார், அழைத்தார். என் பின்னால் வா, உன்னை நான் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன், மீன்களை பிடிக்கிற நீ மனிதனை பிடிக்கும்படி மாற்றுவேன் என்ற பொறுப்பு கொடுத்து வழிநடத்தி வந்தார். ஏறக்குறைய 3.5 வருடம் அவரை பின்பற்றினார். 3.5 வருஷம் நல்ல அனுபவம் கிடைத்தது, நிறைய வெளிப்பாடுகள் கிடைத்தது. கூடவே இருந்து ஜபத்தை கற்றுக்கொண்டார் பேதுரு. ஜபம், வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். எப்படி கடலில் இருந்து மீன் பிடிக்கிற காரியத்தில் தெளிவும் பழக்கமும் நீச்சலும், எவ்வளோ விஷயம் அவருக்கு அனுபவம் கிடைத்ததோ, 3.5 வருஷத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு வெளிப்பாடுகளும் ஞான போதனைகளும் பரிசுத்த வழிகளும் பாவத்தை வெறுக்கும் காரியங்களும் தேவ ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களும், இப்படி ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நிறைவேறுகிற அந்த இறுதி நேரத்தில் ஆண்டவர் பலமுறை சொன்னார் தன்னை குறித்து. மனுஷகுமாரன் எதற்கு வந்தேன்? கடைசியில் என்னை எல்லாரும் பிடிப்பாங்க, சொந்த ஜனங்க ஒப்பு கொடுப்பாங்க, பாவிகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அடிப்பாங்க, கொலை செய்வார்கள், என்னை வேதனைப்படுத்துவாங்க, இதையெல்லாம் சொன்னார். ஆனால் அவங்க புரிஞ்சிக்கல. கூட இருந்தவர்கள் அவங்க திடீர்னு அதிர்ச்சி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். அவர்களோ அதை புரிந்து கொள்ளவில்லை. சோதனை வந்தது. ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொண்டாங்க. பிடித்து கொண்டு அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது
வேத வசனம் நிறைவேறும்படி எல்லாருமே ஓடிட்டாங்க. அங்கே காய்பா இருக்கிறார், ஆசாரியன், வேதபாரகர் இருக்காங்க, மூப்பர்கள் கூடி வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே, இதற்கு முன்பு தான் ஆண்டவரை பிடிக்க வந்தவங்களை பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய வேலைக்காரன் காதை வெட்டியாச்சு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ பட்டயத்தை எடுக்காத, அது உன் பட்டயத்தை உரையிலே போடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆனால் கூடவே வந்து கொண்டிருந்தார். வசனம் பாருங்க, பேதுரு தூரத்தில், எல்லாரும் ஓடிட்டாங்க, ஆனால் பேதுரு ஓடலை. என கூடவே இருந்தவங்க பாருங்க, ஆண்டவருடைய அன்பை அறிந்த பேதுரு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்த பேதுரு, அவருடைய மீன் பிடிக்கும் காலத்தில் இருந்த அனுபவத்திற்கும் ஆண்டவரோடு இருந்ததான 3.5 வருட அனுபவத்திற்கும் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கையில் காணப்பட்ட மேன்மைகள், அறிவு, ஞானம், தெளிவு, இதையெல்லாம் பார்த்த பிறகு அவரால் கூடவே ஆண்டவர் போனாலும் கூட அழைச்சிட்டு போகிறாரு. கூடவே இருந்து பழகின ஒரு மனுஷன் இப்போ பிரிவு ஏற்படுகிறது, தாங்க முடியல, போய்கொண்டே இருக்கிறார். சரி, என்னதான் நடக்குது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதிகாரம் தனது காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்ய முடியும் என்கிற நிலையில் பேதுரு இப்பொழுது ஆண்டவருக்கு ஏற்பட போகிற முடிவை பார்க்கும்படி அவன் கூடவே போயிட்டு உட்காருகிறான். அரண்மனை வரைக்கும் வந்தான், உள்ளே பிரவேசித்தான், முடிவை பார்க்கும்படி உட்கார்ந்தான். என்ன நடக்குது தெரியுமா? இயேசுவை கொலை செய்யணும், பொய் சாட்சி தேடுறாங்க. வரிசையாக வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமான சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. உடனே சொல்கிறாங்க, இவன் விடுதலைக்கு காரணமானவன் அல்ல, மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்கிறாங்க ஆண்டவர் இயேசுவை. இதையெல்லாம் பார்த்து இயேசுவை முகத்தில் துப்பி குட்டி அடித்து இதெல்லாம் செய்ய போது, ஆனால் பேதுருவோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெண் வந்து கேட்குறாள், நீயும் அந்த கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவனா என்று கேட்கல, நீ இருந்தியே. அப்போ அதற்கு அவன் சொல்லுகிற பதில், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? நீ எங்கே உட்கார்ந்துருக்கிற? யார்கிட்ட என்ன பேசுகிற? பேதுரு உட்கார்ந்த இடம், கேட்டவரிடத்தில் கொடுத்த பதில், அந்த மனுஷன் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, இந்த ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாதுன்னு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறார், செய்ய போகிறார். இந்த நாவினாலே அறிக்கையிட்டு நீயும் அவரோடு இருந்தவன்கிற கேள்விக்கு, ஆமாம் நான் கூட இருந்தேன், முன்பு இயேசுவை தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் எனக்கு, அவரால் முடியும் என்று சொல்ல போகிறீங்களா? இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவரை புறக்கணிக்க போகிறீங்களா? ஆண்டவரை புறக்கணித்தால் வேதனை. ஆண்டவரை அறிக்கையிட்டு எல்லாருக்கும் முன்னால் நீங்கள் இயேசுவை அறிக்கையிட்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். எனவே இந்த பேதுருவின் வாழ்க்கையை வைத்து நம்ம உட்காருகிற இடம் எது, நம்ம யாருக்கிட்ட என்ன பேசுகிறோங்கிற வார்த்தையில் கவனமாக இருந்து வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரோட நெருங்குங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவர் விரும்புகிற வாழ்வுக்கு அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த குறைபாடுகளை அவர் நீக்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக
எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டுங்க. எங்கே நாங்கள் உட்காரணுமோ அங்கே உட்கார, எதை நாங்கள் பேசணுமோ அதில் கவனமாய் பேச எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் தெய்வமே, உம்மை விட்டு விலக முடியாது. நீங்கள் கூட இருக்கிறீர், நடத்தி கொண்டு இருக்கிறீர். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.